ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நாம் இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லஞ்ச் காம்போக்கு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல்னாலே பிடிக்காது, இன்னும் பல பேர்த்துக்கு வெஜிடபிள்ஸ்னாலே பிடிக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு பீன்ஸை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். அண்ட் பீன்ஸில் இந்த மாதிரி பண்ணால் இப்படியும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெசிபிக்காக நான் 2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. ஸோ துவரம்பருப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தென் அதை நம்ம ஊற வச்சிடலாம். அட்லீஸ்ட் துவரம்பருப்பு அப்படின்றது 2 மணி நேரமாவது ஊறணும். அது கூடவே நான் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வரமிளகா, ஒரு காஷ்மீரி மிளகா, எல்லாமே கலர் தான். ஸோ இதையுமே தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. தென் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, டைஜஷனுக்காக தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours ஊற விட்டுருங்க சொன்ன மாதிரி. இப்போது நம்ம பீன்ஸ் எடுத்துக்கலாம். நான் பீன்ஸை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் பீன்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கொத்தவரங்காயும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்காக. இப்போ நான் அதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும் போது நல்லா குக் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கும் போதே சால்ட்டை மேலே தூவிக்கோங்க, அப்போ தான் காயில் உப்பு ஏறும். இல்லைனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு மேலே தூவி குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 minutes குக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட துவரம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஊறியிருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கோங்க. அந்த சீரகம் கூடையே போட்டு நீங்கள் உள்ள அரைச்சிக்கலாம். தென் மிளகாயும் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்படி இந்த பருப்பு அரைக்கும் போது கூட நீங்கள் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இல்லைனா மிளகாக்கு பதிலாக நீங்கள் மிளகு போட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப சூட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போது இது கூட நான் ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியெல்லாம் தேவையில்லை, பூண்டு போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த பீன்ஸை வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பையும் குக் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம பருப்பை அரைச்சிட்டோம். அதையுமே இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இட்லி அடிசலில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பீன்ஸ் செய்கிறீங்களோ இல்லை எவ்வளோ கொத்தவரங்காய் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் பருப்பு போடுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், பருப்புமே ஒரு 10 to 15 minutes குக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. அப்படி பல்ஸில் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் திருப்பி இதை அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பேஸ்ட் மாதிரி தான் ஆயிரும். ஸோ நீங்கள் லைட்டாக பல்ஸ் பண்ணாலே போதும், ரொம்பலாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தாளிப்புக்காக கடாய் எடுத்திருக்கேன். அதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தப்பருப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி கம்மியான அளவு பீன்ஸ் தான் எடுத்திருக்கோம், அதனால தான். நான் இந்த ரெசிபிக்கு தக்காளியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, டைரெக்டாக ஒரே ஒரு வெங்காயம் தான். வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, ரசம்க்கு, கர்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம், கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வருவாங்க, மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. இப்போது நம்மளோட பீன்ஸுமே ஒரு 5 to 6 minutes குக் ஆயிடுச்சு. நம்ம இந்த ரெசிபியில் ஆல்ரெடி மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிட்டோன்றதுனால மிளகாத்தூளுமே ஆட் பண்ணல, பச்சை மிளகாயுமே ஆட் பண்ணல. இப்போது நம்ம நல்லா ஓட்டி வச்சுருந்த பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு அவ்வளோதான், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது பருப்பு பொடி, இல்லை தேங்காய் பொடி, ரசப்பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், டைஜஷனுக்காக தான். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட
நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பொரியலை லஞ்சுக்கு நீங்கள் சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னும் பல நியூட்ரிஷனலான ரெசிபீஸ்க்காகவும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா பாய் பாய்.